Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இந்த வீடியோவில் செயின் ஸ்டிச்சை மட்டும் வச்சு சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு நெக் டிசைன் தான் போட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நெக் ட்ரா பண்ணியிருக்கேன். யூ நெக்கில் அந்த டிசைனை போடலாம். நான் சின்னதாக போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சாம்பிளாக. சின்னஸாக இருக்கவங்க இந்த மாதிரி நெக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேயர் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஆல்ரெடி எப்படி லேயர் செயின் ஸ்டிச்சு சரி வச்சு போடணும், சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க மேலே ஐக்கான் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கோல்டன் கலர் சரி அண்ட் துலிப் நம்பர் 13 நீடலும் எடுத்திருக்கேன். அது மாதிரி 2 சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 2 வெரைட்டிஸ் ஆஃப் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சரி த்ரெட்டை வச்சு நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துடலாம். லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம எப்போவுமே போடுற மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஷேப் மாறாமல் கரெக்டாக செயின் ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டார்டிங்கில் போடுற ஷேப் தான் நெக்கு எந்த ஷேப்பில் நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதுக்கு மேலேயே நம்ம வந்து செயின் ஸ்டிச்சை கொடுக்கணும். ஏன்னா இதை பேஸாக வச்சு தான் அடுத்தடுத்து நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே இதுக்கு பின்னாடி போடும்போது ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு ஷேப் மாறிடுச்சுன்னா அப்புறம் நெக் ஷேப்பே நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது வராது அப்புறம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடுற செயின் ஸ்டிச்சும் கரெக்டாக போடுங்க. அடுத்து டபுள் லேயருங்கும்போது நம்ம அதை கண்டினியூ பண்ணி தான் போடுவோம். இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்து ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் டவுன்வர்ட்ஸில் நம்ம செயின் ஸ்டிச் டபுள் லேயர் செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டுட்டு செயின் ஸ்டிச் கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி குட்டியாக ஸ்லாண்டிங்காக வச்சு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் நம்ம டபுள் லேயர் செயின் ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்னும் டீட்டெயிலாக தெரியும்னா அந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் வந்து டபுள் லேயர் தான் செயின் ஸ்டிச் சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். அடுத்து 2 லேயர் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு கொடுக்க போகிறேன். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணி இப்போ இங்கே எண்ட் நாட் போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் சில்க் த்ரெட் நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஒரு லேயர் ஃபுல்லாக இந்த க்ரீன் கலரை வச்சு நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். சரி சில்க் த்ரெட்டுக்குமே நம்ம சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் நம்ம செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். நல்லா நீட்டாக அந்த சரி த்ரெட்டை ஒட்டின மாதிரியே போடுங்க. ஓவர்லேப் ஆகாமல் அதேமாதிரி கேப் இல்லாமல் போடணும். அப்படி கேப் இருந்துச்சுன்னா அந்த கிளாத்தோட கலர் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும், பார்க்க யூனிக்காக இருக்காது. ஸோ நீங்கள் போடும்போதே ஸ்டிச்சஸை கரெக்டாக அதுக்கு ஒட்டின மாதிரியே போடுங்க. அதே மாதிரி அதுக்கு மேலே ஓவர்லேப் ஆகாமலையோ இல்லை அது உள்ளே போய் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் போட வேண்டாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக நல்லாவே போடுங்க. இப்போ இதையும் முடிச்சுட்டு இங்கே எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்து திரும்ப இன்னொரு லேயர் சில்க் த்ரெட் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கலர் யூஸ் பண்ணி நான் இப்போ போட போகிறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி கலர்லாம் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ சிங்கிள் கலரே இருந்தால் சிங்கிள் கலர்லேயே 2 க்ரீன் கலர்லேயே 2 லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இதையும் அதே மாதிரி பக்கத்துலேயே போடுங்க. இப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிகினர்ஸ்க்கு சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாகிடும். த்ரெட்லாம் கட் ஆகாமல் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கேயுமே நான் ஒரு எண்ட் நாட் போட்டு இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எண்ட் நாட்லாம் போட்டு ஒன்ஸ்க்கு நல்லா இழுத்து செக் பண்ணிக்கோங்க நாட்டு விழுந்துருச்சான்னு. டிசைன் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 0.5 சென்டிமீட்டரில் ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் டாட்டாக வச்சுக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு டேப் யூஸ் பண்ணி 1/2 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு வந்து சின்ன நெக் டிசைனாக போடுறதுனால ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து வாட்டர் எரேசபிள் பென் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எதனால் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா டார்க்காக நம்ம வரைஞ்சாலும் நம்ம வந்து இதை தப்பாக வரைஞ்சிட்டாலோ இல்லை ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம ரப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து நினச்சிட்டு இப்படி ரப் பண்ணிங்கன்னா அது அழிஞ்சிரும். ஸோ அதுக்காண்டி இந்த மாதிரி வாட்டர் எரேசபிள் பென் வந்து யூஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய தடவை
டிசைன் கரெக்டாக வராது. அழிச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இதே பென் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அழிக்க முடியாது. பென்சில்னாலுமே உங்களால் அழிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி பென்னு மேக்ஸிமம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதே ப்ளூ கலரில் தான் அவைலபிளாக இருக்கும். நான் ஒயிட் கிளாத்துங்கிறதுனால இந்த ப்ளூ கலர் பென் இந்த பெண்ணையும் எரேசபிள் பெண்ணையும் நான் யூஸ் பண்ணுறேன். அதுவே உங்களுக்கு கலரான கிளாத்தாக இருந்துச்சுன்னா இது வந்து ஹீட் எரேசபிள் பென்னு. இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ்லாம் இருக்குது. ப்ளூ, ரெட், பிளாக் அப்படிங்க ரெட் அப்படி எல்லா கலர்லையுமே வெரைட்டிஸ் கலரில் இருக்கும். ஒரு 5 கலர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு இதை எப்படி எரேஸ் பண்ணணும்னா அயன் பாக்ஸை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து கிளாத் மேலே இப்படி வச்சிங்கனாலே அது நம்ம ட்ராப் பண்ணது வந்து மறைஞ்சிரும், எரேஸ் ஆயிரும். ஸோ அந்த இல்லைன்னா கிளாத்துக்கு பின்னாடி வச்சு கூட நம்ம அயன் பண்ணால் கூட அது வந்து எரேஸ் ஆயிரும். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒயிட் கிளாத்துங்க போய் நான் அந்த எரேசபிள் பென் யூஸ் பண்ணுறேன் ப்ளூ கலருக்கு. அதே கலர் இப்போ ப்ளூ கலர் கிளாத்தாகவே இருந்தாலே நம்ம இந்த ப்ளூ கலரில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக ரெட்டு, பிளாக் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 10 rupees அப்படி தான் இருக்கும். இதை வாங்கிக்கிட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம டிசைன் நிறைய வரைஞ்சி கரெக்டாக வராது, ஸ்டார்டிங்லேயே வராது சில பேருக்கு. அப்போ அழிச்சு வரைகிறதுக்கு இந்த பெண்ணை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும். இப்போ 0.5 cm டாட்டட் போட்டாச்சு. இப்போ அந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு அட்டையில் வந்து இந்த மாதிரி 2 cm ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். 3 சைடுமே 2 cm இருக்கணும். அதில் வந்து இப்போ 0.5, 1, 1.5, 2 அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 3 சைடுமே மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 0, 0.5, 1, 1.5, 2 அப்படிங்கிற ஈக்குவல் லெவலாக நான் வந்து அதை மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த சைஸில் ட்ரையாங்கிள் எடுத்தாலும் இப்போ 3 cmனா 3 சைடுமே 3ன்னு இருக்கிற மாதிரி கரெக்டாக எடுக்கணும். நான் சின்னதாக போட போகிறேன், அதனால் எனக்கு 2 ஓகே. இப்போ நம்ம அந்த கார்டில் மார்க் பண்ணதை கிளாத்தில் இப்போ அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். அந்த லைனில் கரெக்டாக வச்சு பாருங்கள், அந்த எட்ஜும் இந்த எட்ஜும் கரெக்டாக வச்சுட்டு அப்புறம் சென்டர் பாயிண்ட் அண்ட் திரும்ப சைடில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே நான் மார்க் பண்ணுறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், ஷேப்பும் கரெக்டாக வரும். இதே மாதிரி ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக சுற்றி கொஞ்சம் அந்த கர்வ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக டாட்டர்ஸ் வச்சுக்கலாம். வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த லைன்ஸை ஃபுல்லாக அந்த த்ரெட்டை வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நான் லைன்ஸை வந்து போட்டுக்கிறேன். நம்ம டாட்டட் வச்சோம்னா அந்த டாட்டில் இருந்து ஃபுல்லாக ஈக்குவலாக இப்படி லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே என்ன ஷேப்புன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த தான் ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம டாட்டை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கர்வ்லலாம் கொஞ்சம் கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். எப்போவுமே ஃபஸ்ட்டு சென்டரை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் சுற்றி நீங்கள் லைன் கொடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் நான் சில்க் த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். அப்படியே அல்டர்னேட்டிவாக தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ரெட் கலர் கொடுக்க போகிறேன். நார்மல் செயின் ஸ்டிச் தான், நீங்கள் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு கொடுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி போடணும்னு சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துலையும் ஒவ்வொரு லைனுக்குமே நம்ம என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெட் கலர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரெட், க்ரீன் அப்படின்னு நான் மாற்றி போட்டு சென்டரில் மட்டும் சரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ க்ரீன் கலர் போட்டு அடுத்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப ரெட் கலர் அந்த மாதிரி போடாமல் ஃபஸ்ட்டு எல்லா லைனுமே எந்த இதுக்கெலாம் ரெட் கலர் வருங்கிறத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ரெட் கலரை ஃபுல்லாக போட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து எந்த லைன்ஸ்க்கெலாம் ரெட் கலர் சில்க் த்ரெட் கொடுக்கணுமோ அதை நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். கரெக்டாக லைன்ஸை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, எந்தெந்த லைனுக்கு ரெட் கலர் வரும், எந்த லைனுக்கு க்ரீன் அண்ட் சென்டர் லைனுக்கு மட்டும் சரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு ஆல்டர்னேட்டிவாக ஒரு லைன் விட்டு ஒரு லைனில் நான் ரெட்டு சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி என் நாட்டும் கரெக்டாக கொடுங்க, கொடுத்துட்டு நல்லா இழுத்து பாருங்கள் நாட்டு விழுந்துருச்சான்னு. அதே மாதிரி எந்த பிசுறும் இல்லாமலேயும் போடுங்க. த்ரெட்டு கட்டானா
திரும்ப ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் த்ரெட்டு கட் ஆனால் எப்படி நம்ம அதை வந்து சரி பண்ணிவிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணணுங்கிறத. அதையும் மேலே ஐகான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் போட்டுட்டேன். அதே மாதிரி இப்போ க்ரீன் கலரையும் போட்டுட்டு நான் வாட்டர் எரேசபிள் பென் யூஸ் பண்ணதுனால ஃபுல்லாக நான் வந்து கிளாத்தை வச்சு அந்த ட்ரா பண்ணது எல்லாமே நான் அழிச்சிருக்கேன். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அடுத்து வந்து சென்டரில் ஃபுல்லாக ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இதுக்கு தான் அந்த பெண்ணை யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ரப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம எவ்வளோ தான் அங்கே இங்கே 2-3 தடவை அழிச்சு தான் ஸ்டார்டிங்கில் வரைவோம், கரெக்டாக வராது தான். அதுக்கெலாம் நம்மளுக்கு ரப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள், வாங்கிக்கோங்க. இப்போ சென்டரில் இருக்கிற லைன் ஃபுல்லாக ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதேமாதிரி எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு பாருங்கள். இப்போ இதுதான் அவுட்புட். இதுலேயுமே நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் எண்டுலேயுமே பீட்ஸ் வச்சு கொடுத்து எண்ட் பண்ணலாம். ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் தான் பழகியிருப்பீங்க, பீட்ஸ்லாம் போட இன்னும் பழகியிருக்க மாட்டீங்க. ஸோ இதை வந்து இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணுறதுக்காண்டி சுற்றி நான் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். ரேண்டமாக ஒரு கலர் ஸ்டோன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பீட்ஸ்லாம் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட பழகிட்டிங்கன்னா இந்த ஒவ்வொரு லாஸ்ட்டாக நம்ம முடிக்கிறது எண்ணாட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பீட்டை வந்து கொடுத்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாஸ்ட்டில் எண்ணாட் போட்டிங்கன்னா அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இன்னும் பீட்ஸ் ஒர்க்லாம் நான் படிக்கலை, செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஹைலைட்டாக காமிக்கும். டிசைனை வந்து நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் ப்ளவுஸில் நீங்கள் போட்டு வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி அதை நல்லா காய விடுங்க, அப்போ தான் அது வந்து நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். பார்த்தாலே தெரியுமோ உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நெக் டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.